ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ட்ரேடிங் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, வந்த உடனே என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உடனே அது வந்து லாபத்தை உங்களுக்கு ஈட்டி கொடுக்கணும். அந்த லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு வேண்டான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மார்க்கெட்டில் வரக்கூடிய அதிகபட்ச லாபத்தையும் உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நல்ல தரமான கம்பெனிகளை தேர்வு செய்யுங்க. உங்களுக்கு விலை கம்மியாக இருக்குது, உங்களுக்கு 50 ரூபாய்க்கு கிடைக்கிறது, 10 ரூபாய்க்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காகலாம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இல்லாத கம்பெனிகளை நீங்க தேர்வு செய்வதை தவிர்க்க வேண்டும். இந்த கம்பெனி ஆட்டோமொபைல் செக்டர்ல வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கம்பெனி. நல்ல பினான்சியல்ஸ் மட்டும் கிடையாது, இவங்க ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னே சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல இந்த கம்பெனியை இப்ப சமீப காலமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. FIIஸும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனிய நெட் ப்ராஃபிட் SME இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே, பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வார வாரம் வள்ளுவர் வழியில் வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நம்ம சில விஷயங்கள் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நாம இந்த வாரம் பார்க்க போற திருக்குறள் என்னன்னு கேட்டீங்கன்னா, துன்பம் உறவினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை அப்படிங்கிற இந்த திருக்குறள் தான் நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். இதோடைய அர்த்தம் என்ன, அப்படி உள்கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல துன்பம் மிகுதியாக வந்தாலும் அதற்காக மனத்தளர்ச்சி கொள்ளாமல் முடிவில் உண்டாகும் இன்பத்தை எண்ணி அதனை செய்து முடிக்க வேண்டும். இந்த திருக்குறளுடைய அர்த்தம். இது எப்படி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு பொருந்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ட்ரேடிங் பண்றவங்களாக இருந்தாலும் சரி, வந்த உடனே என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உடனே அது வந்து லாபத்தை உங்களுக்கு ஈட்டி கொடுக்கணும். இதுதான் பெரும்பான்மையோட எதிர்பார்ப்பு. சோ நீங்க எந்த ஒரு கம்பெனி வாங்கினாலும் இம்மீடியட்டாக உடனே அது ஏறணும் அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்ல தான் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஷேர் மார்க்கெட் என்பது அந்த மாதிரி கிடையாது. நீங்க வாங்கின உடனே அது உடனடியாக மிகுந்த லாபத்தை உங்களுக்கு கொடுத்து விடாது. அதே மாதிரி ட்ரேடிங் பண்றவங்க, டெய்லி ட்ரேடிங் பண்றவங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க, ஈவன் கமாடிட்டி ட்ரேடிங் பண்றவங்க, இந்த வரிசையில இருக்கிறவங்களுக்கும் நீங்க வந்த உடனே ஒண்ணு பண்ணிடாது. நீங்க இன்னைக்கு ட்ரேடிங் பண்றீங்கன்னா இன்னைக்கு இம்மீடியட்டா உடனே உங்களுக்கு அது ப்ராஃபிட்டை சில சமயங்கள்ல கொடுக்காது. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா 2-3 நாட்கள் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அது கொடுத்து விடும். சில கம்பெனிகள் பாத்தீங்கன்னா 10 கம்பெனி வாங்கியிருப்பீங்க, அதுல ஏதாவது ஒரு 2-3 கம்பெனிகள் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன கொடுக்கும், லாஸை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி லாஸ் வருதே அப்படிங்கிறதுக்காக நாம இந்த ஃபீல்டை விட்டு வெளில போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமாக நீங்கள் 1 வருடம் கழித்தோ இல்ல 5 வருடம் கழித்தோ வரக்கூடிய ப்ராஃபிட்டை எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? துன்பம் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட, ஆனா நம்ம இந்த மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ணி நின்னுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா தானே நீங்க அதோடைய ப்ராஃபிட்டை வந்து எதிர்பார்க்க முடியும். அந்த இன்பத்தை வந்து நீங்க என்ன பண்ண முடியும், இங்க இன்பம் சொல்றது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், அதை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ஆனா ஆரம்பத்திலே வரக்கூடிய கஷ்டங்களுக்காகவும் அந்த லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு வேண்டான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மார்க்கெட்ல வரக்கூடிய மிகுந்த பட்சம் அதிகபட்ச லாபத்தையும் உங்களால என்ஜாய் பண்ண முடியாது. அதனால நீங்க டெய்லி ட்ரேடிங் பண்றவங்களாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, எடுத்தோன்னு இந்த மாதிரி சில விஷயங்கள்ல உங்களுக்கு லாஸ் வரதா செய்யும். அந்த லாஸை தவிர்ப்பதற்கான வழிகள் என்ன? அதுக்கு முக்கியமாக டெய்லி ட்ரேடிங் வரும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா பெரும்பாலும் அதிகபட்ச லாஸ் வராம தவிர்க்க முடியும். அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நல்ல தரமான கம்பெனிகளை தேர்வு செய்யுங்க. உங்களுக்கு விலை கம்மியாக இருக்குது, உங்களுக்கு 50 ரூபாய்க்கு கிடைக்கிறது, 10 ரூபாய்க்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காகலாம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இல்லாத கம்பெனிகளை நீங்க தேர்வு செய்வதை தவிர்க்க வேண்டும். நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனிகள் நம்ம பதிவுகள்லாம் கொடுத்துட்டு வரோம். அந்த மாதிரி கம்பெனிகளை தேர்வு செய்யுங்க. அப்படி தேர்வு செய்யும் போதும் ஒரு குறைந்தபட்சமாவது ஒரு வருடமாவது நம்ம வந்து பொறுமையா காத்திருக்கிறது நல்லது. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளாரையே அந்த கம்பெனிகளில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தகவல்கள் வருதுன்னா நீங்க அந்த கம்பெனியை விட்டுட்டு வெளில வந்துடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல சில IPOs கம்பெனிஸ்லாம் நீங்க வரும்போது
பாத்தீங்கன்னா முதல் 6 மாதம் அவங்க எடுத்த உடனே லாபத்தை கொடுக்க மாட்டாங்க. முதல் 6 மாதம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படி ஏற்கனவே வாங்கினவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வருவாங்க. அப்ப அந்த ஷேர் டே விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது அமைதியாக அந்த இடத்துலயே மூவ் ஆயிட்டே இருக்கும். அடுத்த 6 மாதம் அல்லது 1 வருடம் கழித்த பிறகுதான் அந்த கம்பெனிகளுக்கு புதிய புதிய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த கம்பெனிகள்லாம் தங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்தபடியாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதற்கு பிற்பாடு தான் அந்த ஷேர் டே விலை ஏறவே ஆரம்பிக்கும். ஆனா இடைப்பட்ட இந்த 1 வருடத்துக்குள்ளேயே நீங்க அந்த கம்பெனி வந்து லாஸ் வைக்குது, எனக்கு வேண்டான்னு நீங்க லாஸ் பண்ணிட்டு வெளில போயிட்டீங்கன்னா அடுத்த 1 வருடம் கழித்து அந்த கம்பெனியோட விலை எங்கேயோ போயிடும். அதனால ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நீங்க எந்த ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆரம்பித்த உடனே வரக்கூடிய சில பிரச்சனைகளுக்காகவும் சில நஷ்டங்களுக்காகவும் நீங்க மார்க்கெட்டை விட்டு வெளியேறி விடாம பொறுமையோடு காத்திருந்தால் நிச்சயமாக எதிர்காலத்துல நல்ல லாபத்தை பெற முடியும் அப்படிங்கறத இந்த திருக்குறள் வழியாக நாம தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் கேப் வரிசையில நம்ம சில கம்பெனிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற கம்பெனி பஜாஜ் ஆட்டோ அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 2,68,918 கோடி. இந்த பதிவின் போது இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 9,623 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ பஜாஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இந்த கம்பெனி ஒரு மிகச்சிறந்த இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கம்பெனி விலை பார்த்தீங்கன்னா 9,600 இருந்த போதிலும் இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த கம்பெனியும் ஸ்டாக் ஸ்பிளிட் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கம்பெனி ஆட்டோமொபைல் செக்டர்ல வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கம்பெனி. நல்ல பினான்சியல்ஸ் மட்டும் கிடையாது, இவங்க ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னே சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல இந்த கம்பெனியை இப்ப சமீப காலமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. FIIஸும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனிய நெட் ப்ராஃபிட் கடந்த 5 வருடங்களாக, அது மட்டும் இல்லாம போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்திருக்காங்க. 7,440 கோடி கொடுத்திருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 20% இருந்து 26% அதிகரிச்சிருக்கு. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ப்ரமோட்டர் 55% வச்சிருக்காங்க. FIIs 14% ஆகவும் DII 8.7% வச்சிருக்கோம். இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் பாத்தீங்கன்னா 44,870 கோடி. இந்த கம்பெனி அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாரையும் விட அதிகமான அளவுக்கு நல்ல சேல்ஸ் பேக்கப் வச்சிருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல நிப்டில வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் பஜாஜ் ஆட்டோ. அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்ட் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸையும் கொடுத்திருக்காங்க. வேர்ல்டு லெவல்ல இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா CNG பைக் வந்து தயாரிக்க போறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் துறையிலும் இந்த துறை வந்து முத்திரை வச்சிருக்காங்க இந்த பஜாஜ் ஆட்டோ. சோ இந்த கம்பெனி வந்து நாட் ஒன்லி ஃபார் மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர்ஸ்க்கு பேர் போனவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பைக் அந்த மாதிரி தயாரிப்புகளையும் இவங்க தயாரித்து வழங்கிட்டு இருக்காங்க. சோ எலக்ட்ரிக் துறையில கால்தடம் பதிக்கிறதுனால இந்த கம்பெனிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. நீண்ட கால அடிப்படை வாங்குவர்களுக்கு ஈவன் தோ இந்த கம்பெனி பிரைஸ் அதிகமாக இருந்த போதிலும் கூட உங்களுக்கு வெகு விரைவில் 10,000 அதை தாண்டி 12,000 அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நடுவில் உங்களுக்கு ஸ்டாக் ஸ்பிளிட் எல்லாம் பண்ணாங்கன்னா தாராளமாக உங்களுக்கு விலை குறையும். அந்த சமயத்திலே நீங்க வாங்கிக்கலாம். சோ ஆட்டோமொபைல் துறையில ஒரு மிகச்சிறந்த இடத்தை பிடித்திருக்கக்கூடிய லார்ஜ் கேப் கம்பெனி இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படிங்கிற இந்த கம்பெனி. மார்க்கெட் கேப் வரிசையில நம்ம இரண்டாவதாக பார்க்க போற கம்பெனி ஜியோ பினான்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி பார்க்க போறோம். இந்த கம்பெனி ஒரு நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனி. ரீசெண்டாக மார்க்கெட்ல வந்தாங்க. வெகு விரைவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு லார்ஜ் கேப் அப்படிங்கிற வரிசைக்கு வந்த கம்பெனி. ஏன்னா ரிலையன்ஸோட ஒரு தரமான ஒரு பேக்கப் இருக்கிறதுனால ஒரு 1 இயர்க்குள்ளாரியே ஒரு லார்ஜ் கேப் அப்படிங்கிற வரிசைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பதிவின் போது இவங்களுடைய மார்க்கெட் கேப் 2,30,30 கோடி அப்படிங்கிற வரிசையில இருக்கிறாங்க. இந்த பதிவின் போது இந்த ஷேர் டே விலை 365 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. குட் பினான்சியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா போன வருஷத்தை விட ரொம்ப டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகி 382 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட டெட் ஈக்விட்டி கிடையாது, ஜீரோ டெப்ட் கம்பெனி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 1.56 தான் கொடுத்திருக்காங்க. ப்ரமோட்டர் 47% இருக்கிறாங்க. FIIs 19% ஆகவும் DII 13% ஆகவும் பப்ளிக் 19.89% வச்சிருக்கிறோம். இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமாக அதிகரித்து 638 கோடி நெட் சேல்ஸ் பேக்கப் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வெகு விரைவில் வந்து ஒரு 3rd பிளேஸ் வந்து பிடிச்ச கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். 3rd லார்ஜஸ்ட் பினான்சியல் சர்வீஸ் மார்க்கெட் கேப் வரிசையில நான் பேங்கிங் பினான்ஸ் வரிசையில இந்த கம்பெனி ஒரு மிக முக்கியமான இடத்தை ரொம்ப சீக்கிரமாவே வந்து பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய ரிலையன்ஸ் பேக்கப் இருக்கிறதுனால. இந்த கம்பெனி SBI பேமெண்ட் பேங்க் வச்சு டைப் வச்சு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. மை ஜியோ ஆப் மூலமாக
மூலமாக இந்த கம்பெனி பர்சனல் லோன்லாம் லான்ச் பண்ணிட்டு வராங்க. இந்த கம்பெனில ரிலையன்ஸோட ஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா 6.1% ஸ்டேக் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி பிளாக் ராக் அப்படிங்களோட சேர்ந்து 4 லைஃப் இன்சூரன்ஸ், 4 ஹெல்த் இன்சூரன்ஸ், 15 ஜெனரல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் கொடுப்பதற்கான துறையில இவங்க இறங்கியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ்லயும் இறங்குவதற்கான வாய்ப்புகளை ரெடி பண்ணிட்டு வராங்க. இந்த கம்பெனில ரிலையன்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு $125 பில்லியன் கிரீன் எனர்ஜி பேட்டரி மேனுஃபேக்சர்ஸ் எல்லாத்தையும் ஜியோ பினான்ஸ் மூலமாக நம்ம வந்து பெறணும் அப்படிங்கிற மாதிரி ரிலையன்ஸோட டார்கெட்டையும் வச்சிருக்காங்க. சோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நான் பேங்கிங் பினான்ஸ் வரிசையில வந்தாலும் ரிலையன்ஸோட டைப் வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுனால வெகு விரைவில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 இருந்து 500 ரூபாய் அப்படிங்கிற இடத்தை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தற்போது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஜாஸ்தி மூவ்மெண்ட் கொடுக்கல. ஆனா வெகு விரைவில் ரிலையன்ஸோடைய பேக்கப் எல்லாம் கிடைக்கும் போது நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ரெடியா இருக்காங்க. இதுல நிறைய ஜியோ பினான்ஸ் மூலமாக பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீண்ட கால அடிப்படையில் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மி ரேட்ல அதே சமயம் நல்ல ஒரு குட் பினான்சியல்ஸும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரிலையன்ஸோட குரூப் வரிசையில் இருக்கிறதுனால இந்த ஜியோ பினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.